Hi, hi, hi. Welcome to the Undefined Podcast. This is episode 3 of சீசன் 2 season 2. எபிசோட் 3. Yeah. ஆக்சுவலி போன எபிசோட்ல வந்து ம். நீ தானே தம்ப்நெயில் டைட்டில்லாம் வச்சது. ஆமா. எபிசோட் 1னே சீசன் 2 எபிசோட் 1னே வச்சிருந்த. ம். அண்ட் லோட்டஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் மாற்றி விட்டேன். ஓகே. இதுல மட்டும் இல்லை, ஸ்ப்ரிங்லேயும் இதே தான் வேலை. ஒரே ஒரு எபிசோடுக்கு அப்படி பண்ணிட்டேன். 2 எபிசோடு அப்படியா? நான் தான் சேஞ்ச் பண்ணேன். சரி. யா ஓகே ஃபைன். திஸ் இஸ் எபிசோட் 3. ம். நிறைய இருக்கு ஆக்சுவலி இந்த வாரம் பேசுறதுக்கு. ம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ம். ஐ எம் பேக் டு ஒன் நோட் ஃப்ரம் நோஷன். வா அடுத்து வா. ஆக்சுவலி ஒன் நோட் பத்தி ஒரு பெரிய எபிசோடே ஆமா, பண்ணியிருக்கோம். ஆமா. ஸோ யாரும் பார்க்குறீங்கன்னா போய் பாருங்க. ம். ஒன்லைனர் என்ன அப்படின்னா, அகெயின் இது சம்திங் தட் ஐ மைட் ஹவ் செட் ப்ரீவியஸ்லி. எனக்கு நோஷன்ல ஒரு ரீசெண்டாக யூஸ் பண்ண ஒரு 4 இது காட்டும். ம். அவ்வளோதான். மற்றதெல்லாம் தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆர்கனைசேஷன் இல்லை. ஸோ ஐ எம் பேக் டு ஒன் நோட். சரி, ஓகே. அதை பத்தி பேச நான் வேண்டாம். அது பேசலப்பா. சரி, அது ஆர்கனைஸ் பண்றதுக்குன்னே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் யூ ஹேவ் டு Notion வொர்க் a ல. lot. Yeah, I don't want to do that. அதுதான். I just want to You get can it out of customize it a my- lot and make it work for you, but சரி. நம்ம ஆல்ரெடி வந்து பல வாட்டி ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நான் 10th கரெக்டாக 10th முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் என் வீட்டில் வாங்கின லேப்டாப் வந்து ஆப்பிள் லேப்டாப் மேக்புக் ஏர் 2015. ஒரு 65 to 66 68K அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே, மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தோம் தட். அண்ட் அது வாங்குறப்ப ஆப்பிள் கேர் வந்து நம்ம போடலை. ஆமா. ஓகே, அண்ட் ஒரு ஆப்பிள் டிவைஸ் வாங்கினாலும் யூ வில் ஹாவ் 6 months டு பர்ச்சேஸ் ஆப்பிள் கேர் ஃபார் தட் லேப்டாப். ஆப்பிள் கேருங்கிறது வந்து பேசிக்லி இன்சூரன்ஸ் மாதிரி. அண்ட் லைக் லேப்டாப்புக்கோ ஃபோனுக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு மினிமலான அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒரு 300 rupees அந்த மாதிரி ஏதாவது லைக் வெரி மினிமலான அமௌண்ட் பே பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா டிவைஸ்க்குமே, ஏர்பாட்ஸ்லேருந்து எல்லா டிவைஸ்க்குமே உண்டு. நம்ம அந்த ஆப்பிள் லேப்டாப் வாங்குறப்ப அதுக்கு வந்து ஆப்பிள் கேர் போடல. ஓகே, பிகாஸ் ஆப்பிள் கேர் ஸ்டார்டிங் எக்ஸ்பென்சிவ். ஓகே, 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் அந்த மாதிரி வரும். 20,000 எக்ஸ்ட்ரா இருக்காது. இட் வாஸ் an எக்ஸ்பென்சிவ் அஃபேர். அப்போ ஸ்டில் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதில் வந்து நான் ஆப்பிள் கேர் போடல. அண்ட் அந்த லேப்டாப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அதில் ஸ்பீக்கர் இருக்குன்னே அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இந்த சர்க்கிள் போட்டு இப்படி அடிச்சிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சிம்பிள் தான் வந்துச்சு. வால்யூம் கூட்ட குறைக்கிற ட்ரை பண்ணுறப்ப ஒர்க் ஆகவே இல்லை. அண்ட் ஐ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு கடை உண்டு, ஆப்பிள் டிவைஸ் அத்தாரைஸ்டு செல்லரை வந்து அவர் தான் ஆத்தரைஸ் செல்லர் அண்ட் சர்வீஸ் சென்டர். ஸோ கொண்டு போய் கொடுத்தோம். ஆப்பிள் கேர் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து நாங்கள் செக் பண்ணணும்னாலே யூ ஹாவ் டு பே 1000 ஐ டோன்ட் ரிமெம்பர் 1000 மாதிரி தான் கேட்டாங்க அமௌண்ட். யா, தே வில் நாட் செக் இட் சீம்ஸ். அதை எடுத்து எங்கேயோ அனுப்புவோம் என்னவோ சொன்னாங்க. ஆனால் லேப்டாப்பில் கையை வைக்கிறனாலே லைக் என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கே டயக்னோசிஸ்க்கே வந்து 1000. எக்ஸாக்ட் டயக்னோஸ்டிக்ஸ் ரன் பண்ணுறதுக்கே இது ஆஸ்ட் 1000 rupees. அண்ட் லைக் அவங்களோட மென்டாலிட்டி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா செலவு பண்ண தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற. நம்ம இந்த லேப்டாப் வாங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி போராடி வாங்கினது நம்ம கதை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் லேப்டாப் கொடுங்க, நான் வந்துடுறேன், 1000 ரூபாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் எப்படி டயக்னாஸ்டிக்ஸ் ரன் பண்ணணும், ஏன்னா டயக்னாஸ்டிக்ஸுங்கிற வேர்டு அவன் யூஸ் பண்ணிட்டாங்கிறதுனால அப்புறம் எப்படின்னு செக் பண்ணி லைக் ஒரு ரீசெட் ஏதோ ஒரு லைக் கமாண்ட் அடிச்சிட்டு ஸ்டார்ட் கமாண்ட் அமுக்கிட்டே இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாலே ஏதோ 3 கீஸ் அமுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணா அது வந்து ஏதோ ரீசெட் பண்ணும். லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வாட், இபி ரோம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரீசெட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அண்ட் அந்த லேப்டாப்ல ஆன் அண்ட் ஆஃப் அந்த இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் சர்டன் அப்டேட்ஸ் வந்து அந்த இஷ்யூ வரவே இல்லை. பட் அகெயின் அட் சம் டைம் இட் வில் கம் அண்ட் இட் வில் கோ பேக். அது எனக்கு தெரிஞ்சு அந்த சவுண்ட் கார்டு ஏதாவது லூஸ் ஆயிடுச்சா என்ன பிரச்சனைன்னு தெரியல. தட் இஸ் சம்திங் வி ஸ்டில் ஹேவ். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அது வந்து இன்னைய வரைக்கும் அந்த லேப்டாப் இருக்கு. இப்போ ஸ்பீக்கர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. பட் எப்பயாவது அது வரலாம். திஸ் இஸ் ஒன் இன்சிடென்ட். இன்னொன்று வந்து கோடைவோக்காக இன்டர்ன்ஷிப்ல இருக்க காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மேக்புக் வாங்கினோம். ஞாபகம் இருக்கா, எடிட் பண்றதுக்கு. ஏன்னா அட் தட் டைம் அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதால வீடியோஸ் எடிட் பண்ண முடியல. ஸோ கோடைவோக்காக வாங்கினோம். அது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரைசன் லேப்டாப்ல எடிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரீமியர் ப்ரோல ரொம்ப 10 நிமிஷம் வீடியோவை 2 மணி நேரமா ரெண்டர் பண்ணுவது. ஸோ மேக்புக் வாங்கினோம். அதுவுமே
அதான் இன்டர்ன் காசு மொத்தமா போட்டு அப்புறம் அப்பாட்ட கொஞ்சம் காசு வாங்கி அப்படி இப்படிதான் போட்டது. அதுலயும் ஆப்பிள் கார் போடல. அண்ட் அந்த லேப்டாப் வந்து பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ல வாங்குனோம். ஏர்பாட்ஸ் சேர்ந்து வந்துச்சு. பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ல வாங்குனதுனால ஏர்பாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃப்ரீயா குடுத்தாங்க. ஓகே. அது நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவன் யூஸ் பண்ணான். அண்ட் இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. அப்படிதானடா? ஸோ பேசிக்கலி அதுல வந்து ஒரு காது வந்து சுத்தமா கேட்கல. லைக் 2த்துலயுமே கம்மி வந்து வால்யூம் வந்து ஒண்ணுல கம்மியா, இன்னொன்னுல கூடங்கிற யா மாரி அப்படி இருந்துச்சு. இருந்துச்சு. பேசிக்கலி 2த்துலயுமே வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 1ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த பேலன்ஸ் ஈக்குவலைசர்லாம் மாத்தி பார்த்து சரி வரல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெங்களூர்ல இருந்தப்ப எடுத்துட்டு மாலுக்கு போனேன். மால்ல தேர் வாஸ் இமேஜின் ம். ஸ்டோர். ம். அண்ட் அவங்களும் வந்து ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் அண்ட் செல்லர் ஆமாமாமாமாமா. தான். ஸோ அவங்ககிட்ட போய் கேட்குறப்ப ஆப்பிள் கேர் இருக்கான்னு கேட்டாங்க. ஆ. ஆப்பிள் கேர் இல்ல. வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னாங்க. ஆ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஓகே இப்ப தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆ. பார்த்தா அத வாங்கி 1 வருஷம்க்கு அப்புறம் நான் வேலைக்கு போய் 1 வருஷம் ஆ. ஆயிடுச்சு. ஆ. ஸோ இட்ஸ் ஆ. லாங் டைம். எனக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகவே இல்ல. ஆ. நம்ம வாங்குனது ஐ கெஸ் 2021ல. ஆமா. நான் 2023ல போய் கேட்கிறேன். ஆ. ஆனா 6 மாசம் தான் இருக்குன்னு என்னவோ இவன் அத சொல்லுது. யூஸே பண்ணலங்கிறனால ஐ ப்ராபப்ளி டோன்ட் ஆ. நோ. ஆ. அது ஸ்ட்ரைக்கே ஆகல. ஸோ அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்துட்டு சீரியல் நம்பர அடிச்சு ஆ. பார்த்துட்டு, இல்ல இதெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. வாரண்டிலாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. நீங்க அகைன் இதே ம். மாரி ரூ. 1000 குடுங்க நான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு போறேன் அப்டின்னா. ம். வேணாம் சாமின்னு திரும்பி வந்துட்டேன். ம். அதுக்கப்புறம் வர்ற வழியில ம். சும்மா லைக் ஒரு பொட்டி கடை. ஒரு பொட்டி ம். கடை லைக் லிட்டரலி இந்த சோஃபா அளவுக்கு தான் இருக்கும் அந்த கடை. ஆ. அவ்வளோதான் இருக்கும். அண்ட் அங்க வந்து எப்பயுமே நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து பிஜிக்கு போறப்ப அத தாண்டி தாண்டி ஆ. போவேன். பழைய மேக்புக்லாம் பின்னாடி அடுக்கி வச்சிருப்பான். ஆ. ரீசெல்லர் புரியுது, மாரி புரியுது. பழைய ஆ. இதுதான் செல் பண்ற மாரி. ஸோ அவன்ட்ட போய் கேட்டேன். இந்த மாரி இப்படி இருக்கு ப்ரோ. ஆ. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அப்படின்னு ஆ. கேட்டேன். வாங்குனான். ஆ. வாங்கிட்டு 2 மினிட்ஸ் ப்ரோ அப்படின்னா, ஆ. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் கண்ணு முன்னாடியே ஒரு ஸ்ப்ரே எடுத்து வச்சான். டூத் பிரஷ் எடுத்து வச்சான். ஆ. ஸ்ப்ரே 2 வாட்டி அடிச்சு டூத் பிரஷ் வச்சு நல்லா இது பண்ணான். ஆ. அண்ட் இது பண்ணிட்டு நீட்டா தொடச்சு ஆ. அத என்ன ஆல்கஹால் ஆ. லைக் அத இது பண்றதுக்குலாம் பண்ணிட்டு என்ட்ட குடுக்குறான். நான் பேர் பண்ணி பார்க்குறேன். இட் சவுண்டட் லைக் வென் இட் வாஸ் ஆன் டே 1. ஆ. ஓகே ஆ. சரியாச்சு வந்துட்டோம். ஆ. அப்பயும் ஆப்பிள் கேர் இருந்திருந்தா அவன் இது பண்ணியிருப்பான் அப்படின்னா, பட் ம். வி டிட்ன்ட் கோ இட். ம். இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ஆப்பிள் வந்து ஆப்பிள் கேர் ஒன்ன்னு சொல்லி ஒரு புது பிளான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி. அண்ட் இதுல வந்து யூசுவலா நம்ம எந்த டிவைஸ் வாங்குனாலும் வாங்குறப்பயே 6 மந்த்ஸ்க்குள்ள நீ வந்து ஆப்பிள் கேருக்கு யூ ஹேவ் டு பே எ லம்ப் சம். ம். டோட்டலா ஒரு ம். அமௌண்ட் முன்னாடியே பே பண்ற மாரி. பட் நார்மலி இப்ப காரு, பைக்குக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் வந்து இந்த மாரி இருக்காதுல்ல. ம். இட் வில் பி லைக் எ சப்ஸ்கிரிப்ஷன். ம். மாசம் மாசம் ம். சப்ஸ்கிரிப்ஷன் போடுற ம். மாரி. இப்ப இது ஆப்பிள் கேரும் அந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன் மாரி மாறுது. ம். $20 a month. ம். அண்ட் இதுல வந்து யூ ஆர் கவர்ட் அப் டு 3 டிவைசஸ். ம். ஸோ இப்போ நீ வந்து ஃபோனு, ஏர்பாட்ஸ், மேக்புக் வச்சிருக்க அப்படின்னா, அந்த 3 டிவைஸும் இதுல வந்து கவர்ட் ஆயிரும். இப்போ ஃபோன்னா இப்போ டிஸ்ப்ளே போனது, பேக்ல கிளாஸ் ஷேட்டர் ஆனது எல்லாம் இதெல்லாம் ஃப்ரீயா சரி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் காசு கம்மியா கொஞ்சம் குடுப்போம். காசு. லைக் நார்மலா நம்ம வந்து டிஸ்ப்ளே மாத்தணும் அப்டின்னா ரூ. 20,000 கேட்கான்னா, இதுல மேபி ஒரு ரூ. 2,000 3,000 அந்த மாரி கேட்கலாம். ஆமா. சம்திங் லைக் தட். கம்மியான பேக் காசு. கிளாஸுக்கு வந்து யூசுவலா ரிப்பேர் பண்றதுக்கு பேக் கிளாஸ்க்கு ₹10,000 ஆ. கேட்டுவாங்க. இதுல வந்து 300, 400. ம். ஸோ சிக்னிஃபிகன்ட்லி கம்மி. லைக் ம். எ பண்ண முடியும். ம். இது இது இருந்தா பெட்டர். ம். பே பண்ண முடிஞ்சா. ஆ. அண்ட் யூ ஆர் ப்ரோன் டூ பேக்கிங் இட் அப்படிங்கிற ம். மாதிரியான சிச்சுவேஷன்ல யூ கேன் டூ இட். ஸோ அத வந்து இந்த மாரி வச்சிருக்காங்க. அண்ட் இதுல என்னன்னா, அப் டூ 4 இயர்ஸ் ஓல்ட் டிவைஸஸ நீ இதுல ஆட் பண்ணிக்கலாம். ம். ஸோ நீ வாங்கி 4 வருஷம் ஆனாலும் அத நீ ம். இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ம். ஆனா நீ ஆட் பண்றப்ப தே வில் ரன் அ டயக்னாஸ்டிக்ஸ் ம். அண்ட் தே வில் செக் இஃப் யுவர் ஃபோன் இஸ் நாட் டேமேஜ்ட். ம். இல்லன்னா நீ ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஒண்ணுத்துக்கு இப்ப இன்சூரன்ஸ் திரும்ப போட்டு அப்படி கிளைம் பண்ணிறக்கூடாது. ம். அப்படிங்கிற மாரியான இதுல அந்த மாரி பண்றாங்க. பட் 3 டிவைஸஸ் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார் எவ்ரி டிவைஸ் யூ ஆட் ஆன் டு திஸ் ப்ரோகிராம் ம். இட் இஸ் $6 எக்ஸ்ட்ரா. ம். ஸோ இப்போ 4 டிவைஸ் அப்படின்னா யூல் பி பேயிங் $26 ம். பெர் மந்த். இந்த மாரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா மாறுறாங்க. ம். ஆப்பிள் ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த மாரி இருந்துச்சு. ம். ஆர்கேடு, ம். ஐக்ளவுடு, ஃபோட்டோஸ் ஐக்ளவுட் எல்லாம் ஒரே தான்னு வச்சுக்கோயேன். வேற என்ன? ஆப்பிள் ஒன்னுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள் நியூஸ்ல ஒன் இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எல்லாத்துக்குமே ஆப்பிள் வந்துச்சு. டிவி, மியூசிக், டிவி எல்லாமே மியூசிக். சேர்த்து. ம். ஸோ எல்லாமே வந்து இது இது இந்த ம். மாரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டா மாறுறாங்க. ம். இட் இஸ் சம்திங் தட் வில் டெஃபினெட்லி இன்கிரீஸ் தேர் ரெவென்யூ அண்ட் அதாவது அவங்களுக்கு வந்து தே ஹேவ் a huge number of
பாப்புலேஷன் ஆஃப் ஆடியன்ஸ் லைக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐஃபோன்ஸ் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி ஐஃபோன்ஸ் வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு ரெக்கரிங் கஸ்டமர் தான் அவங்க வச்சிருக்காங்க. அவங்கள மானிட்டைஸ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்ப சர்வீசஸ் விற்கிறது தான் வழி. ஏன்னா அக்சசரிஸ்னா என்ன, ஏர்பாட்ஸ் வைக்க முடியும், ஒரு சார்ஜர் விற்க முடியும். அதை தாண்டி டூயிங் தட் as well. அதான் அதை தாண்டி நீ வந்து வேற என்ன அதே கஸ்டமர்ஸ் கிட்ட விற்க முடியும் அந்த டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தா சர்வீசஸ் வாஸ் த ரைட் சாய்ஸ். ஏன்னா ஆக்சுவலி தே ஆர் டூயிங் திஸ் வே. ஆனா அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தே ஷுட் ட்ரை அண்ட் அக்வயர் மோர் ஆண்ட்ராய்டு மார்க்கெட். அஸ் அ கம்பெனி, நான் ஆப்பிளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. அஸ் அ கம்பெனி அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கன்சியூமருக்கு சர்வீசஸ் மூலமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க மார்க்கெட் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. In the sense that there are a lot of people who are buying Pixel phones, or buying Samsung S series. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்கள டார்கெட் பண்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம்ல. ஆட்ஸ் ரன் பண்றத தவிர what else should you make your phone better, make your OS better, make your platform better. see Apple executive கிட்டலாம் நீ பேசினா they know they are in a secluded bubble. Apple தவிர வேற ஃபோன் இருக்குதா, அது ஐபோன் மட்டும் தானே இருக்கு உலகத்துல அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க. I know that, but that is what they should be doing. ஏன்னா someone who buys a ultra phone, they are paying more than what an Apple consumer pays for like Pro Max. Samsung Ultra is pretty darn expensive. Okay, Samsung is not selling cheap phone. They have Fold, which is enormously expensive. So again, there are people who are willing to pay a lot and who are not buying Apple products. So அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாம், அவங்கள டார்கெட் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். பட் இருக்கிறவன்ட்டே இருந்தே கரெக்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கிறத யூஸ் பண்ணி யா. ஸோ திஸ் இஸ் இட். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் இட்? வுட் யூ go for Apple Care? அதாவது $20 is nearly converted here 2000 rupees வரும் மாசத்துக்கு. இட்ஸ் கிட்டத்தட்ட வந்துடும். ஆமா, பெர் மந்த் தான். ஸோ மாசத்துக்கு நான் 2000 ரூபாய் கட்டணும். அண்ட் அதான் இது வந்து நிறைய உடைக்கிற, அதுதான் நிறைய உடைக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு அப்படின்னா லைக் ஃபோன். ஃபோன் புரியுது. ஆனா இஃப் யூ ஹேவ் அ கேஸ் ஆன் விச் லைக் ரியலி குட் கேஸ், அவ்வளோ ஈஸியாக உடையிறதுக்கான சான்ஸ் இல்லை. அன்லெஸ் யூ நான் அவ்வளோ ரொம்ப போடலை கீழே. இல்லை, ஆப்பிள் கேர் போட்டுட்டு ஒரு திமிரில் கேஸ் போடாம அப்படியே சுற்றலாம். அதான் ஆப்பிள் கேர் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் வாட்டர் டேமேஜ். டிட் யூ நோ? இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் வாட்டர் டேமேஜ். ஸ்டில் ராசு, இட்ஸ் நாட் லைக் போனாலே ஃப்ரீயாக கொடுத்துருவான்ல, கம்மியான காசுக்கு பண்ணுவாங்கிறது எனக்கு புரியுது. $30 மோஸ்ட்லி $30 தான். அகைன் புரியுது எனக்கு, இருந்தாலும் அது எக்ஸ்பென்சிவ் தான். மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது. இல்லை ஐஃபோன் வச்சிருக்கிறதே எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ 3 டிவைஸ்ன்னு யோசிக்கிறப்ப how much is it for device? It's like $6 and something. 6.3. 600 rupees. கைண்டா 630 மாதிரி வரும். இல்லை இப்போ ஓகே, கொஞ்சம் அதிகம்தான். அதான் இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி டார்கெட் பண்ணி பண்ற விஷயங்கள். யூஎஸ்ல ஆப்பிள் கேர் போடுற யூசர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் தெம் டு இன்ட்ரோடியூஸ் சம்திங் லைக் திஸ். நிறைய பேர் ஆப்பிள் கேர் போடுறாங்க. அதுதான், அண்ட் தே ஃபீல் லைக் இட்ஸ் a good thing அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணுது. அதுதான், ஏன்னா அங்கே சர்வீஸ் சென்டரில் போய் நின்னா அவன் எவ்வளோ காசு கேட்பாங்கிறது தே ஹவ் சீன். ஸோ இதில் போனால் கம்மியாக இருக்குங்கிறதும் அவங்க பார்க்குறாங்க. ஒரு ஈஸியான இதாக இருக்கு. அண்ட் they will replace your device if your device cannot be repaired for the same amount, $30. நீ என்ன ப்ராடக்டா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த $30ங்கிற இதுக்கு தான். ஆனால் அந்த ரீப்ளேஸ்ங்கிறது ரொம்ப ரேர் கேஸாக இருக்கும் இல்லையா? அது ஏன் ரேர் கேஸாக இருக்கும்? வாட்டர் டேமேஜ்லாம் ரீப்ளேஸ் தான் பண்ணுறானுங்க. ஏர்பாட்ஸ் வாட்டர் டேமேஜ்க்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறானுங்க. ஐஃபோன் வாட்டர் டேமேஜ்க்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைன் தான். இப்போ லைக் இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ ஆஃபன் பிரேக்ஸ் இட் ஆர் அந்த மாதிரினா மேபி நாட் ஃபார் த காமன் பீப்புள் நினைக்கிறேன். இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, see you have a phone that we bought for around 60K. But what if someone has a phone who they bought it for ஒரு 1,60,000 வாங்கிட்டாங்க. இல்ல லைக் ப்ரோ மேக்ஸ்ல ஒரு 1TB வேரியன்ட் ஆர் வாட் எவர் த பிகெஸ்ட் ஒன் தட் இஸ், அண்ட் ஒரு லெட் அஸ் சே MacBook Pro 16 இன்ச்ல M4 Max வச்ச ஒரு MacBook வாங்குறாங்க. And they are constantly traveling with it. So அதெல்லாம் சொல்றேன். அதாவது ஒரு ஐஃபோன் SE வாங்குறவனுக்கும் அதே பிரைஸ் தான், இதுக்கும் அதே பிரைஸ் தான். இட் வாசன்ட் த கேஸ் வித் த ஆப்பிள் கேர் தட் எக்ஸிஸ்டட் ப்ரீவியஸ். ஆமாமா புரியுது. ஒரு டிவைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப்பிள் கேர் பிரைஸ். ஆமாமா பிரைஸ். பட் இங்க அப்படி இல்ல. கரெக்ட் தான்.
ஸோ இருக்கிறதுலே ஹை எண்ட் டிவைஸா வாங்குற ஒருத்தருக்கு பேசிக்கா நீ சொன்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். லைக் the chances of everyone's phone getting broken is hard. ஆமா. So anyway they'll make a profit they out will of make it. a profit. எவ்ரி இன்சூரன்ஸ் அவ்வளவுதான். அதாவது போக்கர்ல சொல்லுவாங்க. போக்கர்னா பேசிக்கலி the house always wins. the house always wins. அதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனி. it stands true for any insurance. yeah fine moving on. CMF Watch 3 Pro லான்ச் ஆயிருக்கு. பட் இந்தியா வெப்சைட்ல காட்டல. அந்த CMF நத்திங் பேசிக்கலி நத்திங்கோட தான் CMF. அவங்க அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்துட்டு லிங்க் கிளிக் பண்ணி போனேன். நீங்கள் இந்தியாவில் இருக்க மாதிரி தெரியுது, இந்தியா பேஜுக்கு போவான்னு கேட்டுச்சு. சரிண்ணா இந்தியா பேஜில் பார்த்தா CMF Watch 2 Pro தான் இருக்குது, 3 Pro இல்லை. அண்ட் ஐ திங்க் தே மைட் பி ட்ரைங் டு என்டர் US மார்க்கெட் மேபி. CMFக்கு US மார்க்கெட் ரொம்ப கம்மியான மார்க்கெட் ஷேர் தான் அங்கே வரும். பட் ஃபார் சம்திங் லைக் அ வாட்ச் they might be able to accessories they kids watch நத்திங்கே வந்து accessories தான் அந்த நத்திங் இயர்லாம் நிறைய செல் பண்ணாங்க. கிட்ஸ் வாட்ச் பிளாஸ்டிக்கா தான் எப்படியும் இருக்குங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இப்போ ரீசெண்டாக கூட அந்த பழைய ஃபயர் போல்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஐ வுட் ரியலி லைக் சம்திங் லைக் ஆண்ட்ராய்ட் வேர். ஆண்ட்ராய்ட் வேர் போயிடுச்சுன்னா இட் வில் பி பிரிட்டி எக்ஸ்பென்சிவ்ங்கிறது எனக்கு புரியுது. பட் இதுல ஒண்ணுமே இல்லை. லைக் ஒரு ஸ்மார்ட் வாட்சா இதை இட்ஸ் ஜஸ்ட் அ பெடோமீட்டர் ஃபார் மீ. அதுக்கு போயிட்டு ஐ மீன் they say you see notifications, attend calls and stuff, but none of it is good enough. ஸோ யா இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அதர் தேன் ஃபிட்னஸ் வாட் எல்ஸ் யூ திங்க் யூ வில் யூஸ் அ ஸ்மார்ட் வாட்ச் சின்ஸ் யூ ஹவ் யூஸ்ட் ஒன்? ஐ எம் ஆஸ்கிங் யூ. நீ வந்து இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இப்போ இஃப் இட் இஸ் அ ஆண்ட்ராய்ட் வேர் ஸ்மார்ட் வாட்ச், ஆண்ட்ராய்ட் வேர் வச்சுக்கோல, நான் ஃபோனை கீழே விட்டுட்டு சாங்ஸ் கேட்டுட்டு ஐ கேன் கோ வாக்கிங் ஆன் மாடி. ஓகே. ஏன்னா my earphones can connect with my smartwatch and not my you are speaking about a variant with cellular in it. செல்லுலார் இருக்குன்னு அவசியம் இல்லை, நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம்ல மியூசிக்கை. எனக்கு பெடாமீட்டரும் மியூசிக்கும் மட்டும் தான் வேணும் அட் தட் பாயிண்ட். சரி, ஓகே. பட் அதுக்காக நான் யூசுவலாக ஸ்மார்ட் வாட்சஸ்ல எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும்? I remember Moto 360 சொல்லி பலசு, very long, that had like 4 and 8 gigs variant, but right now I think it would be more. ஆனா இப்போ வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்க்கு கொடுத்து நான் பார்க்கல. லைக் ஸ்டாண்டர்டா வைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. தெரியல. பட் ஏன்னா வைஃபை I'm not trying to download lossless audio. இல்ல எனக்கு புரியுது. நான் அது கேட்கல. பட் இப்போ ஸ்டாண்டர்டா எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக அசம்ஷன் கேட்க எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் 16 gigs I assume. ஓகே, அது போதும். அது இல்ல ஒரு ஆண்ட்ராய்டு வேற ரன் பண்றதுக்கே அதுக்கு கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்டான இது தேவை இல்ல. ஆண்ட்ராய்டு வேர் இஸ் pretty small. ஆமா, பட் they have included a lot more features than it was earlier announced. And இல்ல அதாவது ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து நான் வந்து 8 gigs RAM இருக்கிற அந்த Lenovo லேப்டாப்ல ரன் பண்ணேன். ஓகே, it was Android I don't remember 16 something, எனக்கு வேரியன்ட் ஞாபகம் இல்லை. ஓகே, API 26 போட்டுருந்துச்சு. அது அதான் நினைக்கிறது 26 34 ஏதோ ஒன்று. அது டிஃபால்ட்டாக எடுத்த RAM சைஸ் இஸ் 2 gigs. ரோமும் வந்து ரொம்ப கம்மியாக லைக் 4 gigs தான் எடுத்தான். அந்த டிவைஸை டிஃபால்ட்டாக ரன் பண்ணி இந்த ஒரு ஆப் சிங்கிள் ஆப் doesn't contain a lot of things that is required. It's like simple plain Android. எனக்கு அது புரியுது. ஓகே, it contains Google services of course. அதனால நான் என்ன சொல்றேன், Android is not that இவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக் ஆண்ட்ராய்டு இல்லை. அதுக்கு மேல திங்க் ஆன் டாப் மேபி இருக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு 16 gigs கூட இல்லாம இன்னைக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓகே, எனிவே கமிங் பேக், நான் என்ன சொல்றேன், ஓகே நீ கரெக்ட் தான், வாட்ச் வச்சு பண்ணலாம். ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங், அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி இருக்கிறப்ப நான் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோயேன். மை ஃபோன் இஸ் சீயிங் தட் வாட்ச் ஆஸ் அ ப்ளூடூத் ஸ்பீக்கர். தட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. எனக்கு நான் சாங் ப்ளே பண்றேன்னா வாட்ச்ல ப்ளே ஆகுது. ஸோ இதெல்லாம் சீப் வாட்சஸ் தான், எனக்கு புரியுது. பட் இது எப்படி அக்செப்டபிளா இருக்கும்? இல்ல சரி, ஓகே ஃபைன். நான் இப்போ வேற ஒரு TWS நான் மாட்டியிருக்கேன், ஆனாலும் நான் ப்ளே பண்றப்ப அதுல ப்ளே ஆகுது. கால் அட்டன் பண்ணா நான் அதுல அட்டன் ஆகுது. நான் ஃபோன்ல அட்டன் பண்றேன். ஸோ either ஃபோன்ல அட்டன் ஆகணும், நான் இயர்ஃபோன்ஸ் மாட்டியிருக்கேன் ஃபோன்ல அட்டன் பண்றேன்னா எனக்கு இயர்ஃபோன்ஸ்ல கேட்கணும், வாட்சுக்கு போகுது. See these things like you said, நீ ஆண்ட்ராய்டு வேற மாதிரி ஒரு இதுக்கு போனனா இந்த thing நீ ஃபேஸ் பண்ண மாட்டே. ஃபிக்ஸ் ஆகுங்கறேன். CMF watch is not going to fix these things. Yeah, okay. இல்ல நான் என்ன கேக்குறேன், do you think smartwatch is something that will be useful for you? No.
அதுதான் கேட்குறேன். லைக் அதோட பெர்க்ஸ் அண்ட் திங்ஸ் தட் இட் டஸ் ஓகே. அதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? நோட்டிஃபிகேஷன்ஸ், இஃப் ஐ கால்ஸ் ஹேவ் எல்லாம் அ அட்டெண்ட் குட் எனஃப் பண்ணலாம். பெடாமீட்டர் ஆன் மை ஹேண்ட், ஆ, ஹார்ட் ரேட்டும் ஆ, ஸ்டெப்ஸும் ஆ. இல்ல கால்குலேட் பண்றதுக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஐ கெட் இட். ஓகே. பட் ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான் எனக்கு வேணும். அதான். டு யூ வாண்ட் அ ஸ்மார்ட் வாட்ச் ஆர் அ ஃபிட்னஸ் ட்ராக்கர்? பட் ஸ்மார்ட் வாட்சா இருந்தா ஐ ம். கேன் ஹேவ் மை மியூசிக் தேர் as well. Is what I ஓகே. want to tell. ம். ஸ்மார்ட் வாட்சா இல்லங்கிற பட்சத்துல நான் ஃபோனை கொண்டு இல்ல போய் அந்த பார்த்துட்டு ஒரு யூஸ் கேஸ் தவிர வேற என்ன இருக்கு? மியூசிக் நீ வந்து அதோட கனெக்ட் பண்ணி இல்ல கேட்டுக்கலாம் இஃப் ஐ எம் இன் அ சிச்சுவேஷன் வேர் ஐ cannot pick up my phone, I can swipe and respond அப்படின்னா மேபி. இது எல்லாமே வந்து எனக்கு என்னன்னா, ஒரு கீனோட் பார்த்துட்டு இந்த சினாரியோ நல்லா பண்ண இருக்குங்கிற முடியும் மாரியும் அப்படிங்கிறது நம்ம I actually யோசிப்போம். use it ஆ is something that I அது trying to வந்து ask ஏன்னா for. 99% ஆஃப் த டைம் 99% ஆஃப் த டைம் த ஃபோன் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டு மீ. நான் யூஸ் பண்ண நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஐ வில் நாட் பி ஏபிள் டு ரிப்ளை பட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுதான் சொல்றேன். ஒரு கால் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்மார்ட் வாட்சை இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்ல Yeah, முடியாது. I know, I get it. Okay, இல்ல, so அந்த even if மாதிரி I had a யூஸ் பண்ணாம full-fledged smartwatch, if I have the phone right next to me, do you think I would want to replay it in the smartwatch or the இல்ல phone? you would always prefer your phone over the Ah, smart watch is what I'm trying to ah. tell. ஆனா there will be a situation where you don't have your phone right next to you or you cannot அதுதான் use your phone right now. 99% of the time எனக்கு அது வந்து ஃபோனே பெட்டர்ங்கிற மாதிரி ஒரு சினாரியோ தான் வருது. எனக்கு அந்த வாட்ச் வந்து இந்த ஒரு இல்ல ஸ்பெசிஃபிக் if you டைம் have your watch MacBookல வந்து ஆ அன்லாக் ஆகுது பாஸ்வேர்ட் வைக்காம. ஃபிங்கர் பிரிண்ட் தான் எப்படியும் வைக்கிறேன். இட் டசன்ட் டேக் a இல்ல second. இல்ல ஓகே so I am trying to sell. I'm not typing a எனக்கு அது password. புரியுது. ஆ பட் அது யூஸ் பண்ணாம எனக்கு அது எதுக்கெல்லாம் தேவைங்கிறது எனக்கு தெரியாதோன்னு தோணுது. yeah fine with like நான் வந்து அது புரியுது. ஆனா other than the purpose of fitness, I don't see what else this a smartwatch has to offer. Because நான் ஆஃபீஸ்ல போனப்ப கிட்டத்தட்ட everyone had a smartwatch. ம். Okay. Like my mentor had a Samsung Galaxy watch அந்த பெருசு. It's like really big dial உள்ள அந்த வேரியன்ட் தான். Okay. He has Samsung Galaxy Ultra phone some like previous generation Ultra 22, 23 Ultra something like that. ஸோ பார்த்தேன். இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்கேயும் வரும், இங்கேயும் வரும். 2 சத்தம் வரும். எனக்கு அது இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. லைக் இந்த சென்ஸ் ஏதாவது ஒண்ணுல வந்தா சத்தம் வர்ற மாதிரியா வச்சிருக்காரு. ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி லைக் வைப்ரேட் ஆகுனாலும் லைக் வைப்ரேஷன் கேட்கல. பட் டீம்ஸ்ல மெசேஜ் அனுப்புறோம்னு வச்சுக்கோயேன். ஃபோன் நாங்கள் பிஓஐடி போட்டு வச்சுருப்போம். ஸோ அதனால எனக்கு ரெண்டுலேயுமே கேட்கும். டீம்ஸ்லேயும் வரும், ஃபோன்லேயும் வருங்கிற மாதிரி. நான் எனக்கு சைலண்ட்ல இருக்கனால கேட்காது. பட் சொல்றேன் இந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ எனக்கு வாட்ச் ரிடண்டன்ட் ஆகுது. ஏன்னா ஃபோன் எப்பவுமே அவர் பக்கத்துலேயே தான் இருக்குது ரைட். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ரிடண்டன்ட்டாக இருந்தது. அதர் தேன் த ஃபிட்னஸ் பார்ட் ஆஃப் தட் வாட்ச் வேர் எல்ஸ் am I using it? He doesn't attend this calls there. இல்ல see your watch is not the right device to attend phone calls. One scenario that he said ஃபோன் வச்சுட்டு நடக்கிறத விட வாட்ச் வச்சுட்டு நடக்கிறது இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ ஒரு ஜாக் போகிறோம், ஒரு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். பட் தட்ஸ் த எக்ஸாக்ட் பர்பஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கர். ஆமா, a fitness tracker cannot play music. It cannot connect to my audio device. சாம்சங்கில் இருக்கும். I don't பட் அதான் இல்ல நான் சொல்றது என்னன்னா that is all I want. இல்ல எனக்கு ஒரு டிஸ்ப்ளேயே இல்லாத சும்மா ஒரு பேண்ட் மட்டும் போட்டா கூட ஐ அம் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் இட். நான் எதுக்கு சொல்றேன், this watch is not of a lot of use to me. கண்டிப்பா ஐ அம் யூசிங் இட் as a pedometer அவ்வளவுதான். ஏன்னா ஃபோனை பாக்கெட்ல போட்டுட்டு நடக்கிறது இஸ் நாட் சம்திங் ஐ ப்ரிஃபர். ஃபோன்ல கூகுள் ஃபிட் வந்து கால்குலேட் பண்ணும் தான். பட் கிளங்ஸ் எல்லாம் சரி ஓகே. மூவிங் ஆன். ஸோ நாட் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தட் வாட்ச். It's not meant for us அவ்வளவுதான். Yeah. Okay. So I'm not sure if you heard about this. OpenAI, Oracle and SoftBank கம்பைண்டா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி they will be increasing their power usage. அதாவது your thoughts? Oracle is providing the server infrastructure. OpenAI is providing the models and stuff for it, doing அந்த computation அந்த thing வந்து OpenAI. SoftBank is obviously providing the funding. இது வந்து ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இது எப்போ ஆக்சுவல் பிரச்சனையாச்சு அப்படின்னா யூஎஸ் ஆல்சோ ஹேட் இந்த மாதிரி 500 ட்ரம்ப் ஏதோ எவ்வளோ டாலர்ஸோ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோம் ஏஐ ரீசர்ச்சில் வந்து யூஎஸ்ஏ லீடிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஐ திங்க் $100 billion சம்திங் OpenAI வந்து இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்து பண்ணுறது அது மாதிரி தான் என்னமோ ஒரு இது வந்துச்சு.
Okay, it was heard that right around that time we had DeepSeek. Okay, and it was told allegedly that they It did is a in a significantly lesser. இவங்க 3 மில்லியன் மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப சிக்னிஃபிகன்ட்லி லோவர் இதுல வந்து ஒரு சம் பவர்ஃபுல்லான மாடல் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்ரிவன் வாஸ் கொஸ்டினிங் OpenAI, இவ்வளோ கேட்டியே, இவ்வளோ இந்த மாதிரி சாஃப்ட் பேங்க்லேருந்து எல்லாமே சேர்த்து இவ்வளோ பண்ணி நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்க, அவங்க இவ்வளோ கம்மியாகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய இது வந்து அதில் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு இதுதான் இந்த பார்ட்னர்ஷிப். ஸோ சேம் பார்ட்னர்ஷிப், பட் அதுதான் they are gonna have a lot of server farms and stuff. நீ DeepSeek யூஸ் பண்ணியா? பண்ணேன், பட் நாட் என்ன சொல்ல, GPT அளவுக்கு இல்லை. ஐ ட்ரைட் இட் ட்வைஸ், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ணப்போ தான் கரெக்டாக அது ஃபேமஸ் ஆச்சு. ஐ ரிட் இன் மை ஃபோன், சர்வர் வாஸ் ஸோ பிஸி தட் ஐ குடன்ட் யூஸ் இட் ஆல். ஸோ அதை தான் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. DeepSeek வந்து எஃபிஷியண்டாக இருக்கலாம், பட் கேன் இட் ஸ்கேல் at the level of OpenAI with the resources that they are having? If it was given the funding, I'm sure that it will be able to scale. அவங்களுக்கு வந்து லிமிட்டடான இவ்வளவுதான் அவங்களால முடியும்ங்கறனால. So the funding, see, அது ஓகே, பட் no one ஃபண்டிங்னா என்ன? நான் வந்து அதை ரன் பண்ற காஸ்ட் பத்தியே பேசல. இந்த காஸ்ட் ஆர் இந்த கிகாவாட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபார் ட்ரெய்னிங் த மாடல், ரைட்? கிரியேட்டிங் நியூ மாடல். ட்ரெய்னிங் த மாடல்ஸ்க்கு மட்டுமா இது பண்றாங்க? 4.5 GHz வந்து அதுக்காகவா கேக்குறாங்க? அதாவது 45 4.5 4.4, ஓகே, வாட் எவர், பட் SoftBank and everyone and Oracle specifically ட்ரெய்னிங் த மாடலுக்கு தான் அவங்களுக்கு இது இவ்வளோ. மற்ற எல்லாமே அஷூர்ல அவன் கிளவுட்ல போட்டுட்டு இது பண்ணிடுவான் இல்லையா? See, நான் என்ன சொல்றேன்னா, DeepSeek might be really good. DeepSeek is actually open source. So if OpenAI really wanted to, they can look under DeepSeek's hood and improve. They know how it's built. அதான் நான் வந்து சொல்லிட்டானுங்க. So don't you think there would be a reason why they are sticking with what they have right now? See, அதெல்லாம் ஓகே. வாட் கோஸ் அண்டர் த ஹுட் ஆஃப் OpenAI we don't know. ஓகே, அவங்க உள்ள என்ன டிசைன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஓகே. பட் all I'm saying is that we don't know which approach is their best approach. Everyone is trying a new one and whichever clicks. Who's trying new? அதாவது Grok 4 இப்போ வந்து சிக்னிஃபிகண்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சிக்னிஃபிகண்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு வரும். சரி, ஓகே. இன்னொன்று அவங்க என்ன பண்ணிக்காங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். நார்மலாக நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னா, ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு இதை எடுத்துட்டு அதில் வந்து நீ வந்து யூ கிவ் இட் லைக் லாட் ஆஃப் டேட்டா தட் இட் குட் ட்ரெயின் ஆன், அண்ட் அதோட அந்த பில்லியன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வச்சு நீ அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர. கரெக்டாக? இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆஃப்டர் தட் மாடல் இஸ் பில்ட், இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் முடிஞ்சு அவங்க வச்சிருக்கிற மாடல் எடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் ஆன் டாப் ஆஃப் தேட் அந்த மாடல் பில்ட் பண்ணதுக்கப்புறம் தே ஹேவ் லைக் ஃபைன் டியூனிங் ப்ராசஸ் மாதிரி தான். அதில் வந்து நிறைய செலவழிச்சு லைக் இது கொஸ்டின் இது ஆன்சருங்கிற மாதிரி வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆஃப்டர் த மாடல் இஸ் பில்ட் அந்த ஃபைன் டியூனிங் ப்ராசஸில் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. rather than building the model, they have spent more on fine tuning, and that is what made it better in all these metrics அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், எதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த போர்ஷனில் வந்து நிறைய டைம் வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணணுங்கிறது எல்லாமே இட்ஸ் லைக் பீப்புள் ஆர் ஃபிகரிங் அவுட். அண்ட் இதில் வந்து லைக் நியூரல் நெட்வொர்க் போகாமல் ரீசனிங் வச்சு அதை பில்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி they are just trying different approaches. ஏன்னா இந்த அப்ரோச் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு தெரியாது. OpenAI ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணாங்க, DeepSeek ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணாங்க. DeepSeek அப்ரோச் வந்து கம்பேரபிள் ரிசல்ட்ஸ் பட் லோவர் ட்ரைனிங்லேயே வந்து கொடுத்து முடிஞ்சதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இட் காஸ்ட் சிக்னிஃபிகன்ட்லி லோவர். ஸோ அப்போ இந்த அப்ரோச்சோட அது எஃபிஷியன்டான அப்ரோச் ஆங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆகுது. பட் அகெயின் ஒரு மெட்ரிக் வச்சு நம்ம இது எல்லாமே டிசைட் பண்ண முடியாது. ஓகே, லெட்ஸ் நாட் கெட் டூ டீப் இன்டு தி டெக்னிகாலிட்டி. இப்போ நான் என்ன சொல்றேன், you know Grok is doing better. Okay. Is the Grok 4 model free? 4 no free இல்லன்னு நினைக்கிறேன். 3 தான். சரி, free to use இல்ல. அது Twitter subscription வந்து ஒன்னு இருக்கு. We know other models are free. Okay, but why are you not using others? Why are you sticking with GPT? Okay. GPT has created an image that it can be relied on. One thing. So அதுதான் சொல்றேன்ல. One thing. Second thing, என்ன சொல்ல,
சிக்னிஃபிகண்ட்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாடல்ஸ் வந்து ஜிபிடி அளவுக்கு ஆக்சசிபிளாக ஃப்ரீயாக இன்னும் வரலங்கிற மாதிரி ஒரு தாட். ஓகே, அண்ட் லைக் வி ட்ரைட் ஜெமினை 2.5 ஃப்ளாஷ் நம்ம ட்ரை பண்ணுறப்ப இட் வாஸ் லைக் கிராப்பி அண்ட் நம்மளுக்கு தேவையான மாதிரியே 2.5 Pro is really good. ஆனால் 2.4 has a shorter limit. அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் ஆக்சுவலி சின்ஸ் வி ட்ரைட் தட். ஆனால் இப்போ we ourselves are comparing 4O or 4O mini. Actually 4O mini is what we are using, like the free one. தெரியல 4O mini அதை தான் நம்ம டீப்சீக்கோட கம்பேர் பண்ணோம். பட் டீப்சீக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது ரீசனிங் மாடல். அவங்க வந்து இந்த நார்மல் மாடல் பண்ணல. அவன் நீ கம்பேர் பண்ண வேண்டியது வந்து O1ஐயும் R1ஐயும் டீப்சீக்கோட. we didn't do that. நம்ம கம்பேரே பண்ணல. ஓகே, ஆக்சுவலாக கம்பேர் பண்ண பீப்புள் வந்து they are comparing O1 and R1, not the models that we use. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, we don't even have access to OpenAI's own. ஆமா, ஆனா அது நம்மளுக்கு ரீசனிங் தேவையில்லையே. we are not researchers or we are not doing reasoning. we are not researchers. ஆனா அதுக்காக உனக்கு ரீசனிங் தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மாடல் ரீசனிங் ஆக்சுவலி ரீசனிங் ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல, நீ வேணா அது இருக்குது. பட் நான் என்ன சொல்றேன், ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இருக்கிற யூஸ் கேஸ் வந்து அதுக்கு டீப்சீக் R1ஓட ஸ்கில் செட் உனக்கு தேவையே கிடையாதுங்க. ஆமா, ரைட் நவ் OpenAI is working and ChatGPT is working because it is accessible, it is the most popular one, and it is getting the job done. ஆமா, people will switch away from it only when it stops being reliable, and maybe they enforce higher limits and டக்குன்னு அது ஓகே இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு பண்ண முடியாதுன்னு சொல்லி அது inaccessible ஆனாதான் they would consider other stuff. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல they would not consider other stuff. And one more reason I personally am sticking with GPT and not going anywhere else is because of memory. I don't have to give it அது ஒண்ணு பத்தி டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. One other bot I remember having memory is Meta AI. But Meta AI ஓட ரெஸ்பான்ஸ் வந்து something I'm not happy with. But GPT, நான் இப்போ Gemini போனாலும் I am coming back to GPT. Claude போனாலும் I am coming back to GPT. I use other stuff for certain things. எனக்கு ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு இருக்கிற ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும்னா I've used Claude. Lot of times I've used Claude. Claude is giving exceptionally good results. In terms of creative task, Claude is significantly better than GPT. ஆனா it doesn't have the context I need it to have. ஒரு தடவையும் I have to tell it again. இல்ல நான் என்ன கேக்குறேன், இது பண்றேன் எனக்கு அது புரியுது. அந்த ப்ரீவியஸ் சாட்ல இருந்து போயிட்டு நம்ம கொடுத்தாலும் அந்த சாட் வர மாட்டேங்குது, கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஓகே, அப்படியாச்சும் பண்ணணும்ல. சோ GPT பொறுத்தவரைக்கும் நீ எங்க வேணா என்ன வேணா பண்ணு, it knows about me. And I recently posted something on Instagram, ஒரு ஸ்டோரி. I know people, everyone, it's a trend. So ChatGPT has memory is what I'm trying to tell. என்னை பத்தி 200 wordsல ஒரு essay எழுதுனா it would do. ஆமா, it knows my flaws, it knows the problems that I have, it knows the things that I'm thinking about, which is scary a bit, but it is more helpful that way. See, it is all that they are building for the hardware that they are doing. Let them bring the hardware out soon. Okay, Anna, would you trust OpenAI or Google over the things that it knows about you? I would not trust DeepSeek with it. Yeah, for sure. A Chinese model where Chinese government can control everything. See, நான் என்ன சொல்றேன்னா, இல்ல DeepSeek out of the question. இதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமா நம்மளே போய் இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட கொடுக்க தான் செய்யறோம். அண்ட் இது வேற வழி இல்லை. if you want to get things done, this is something that you have to do. Personally feeling I would rather trust OpenAI and Gemini over a Indian AI product that the government could possibly get their hands on. See, ஒரு சினிக்கலா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அதாவது US laws are made in a way that it protects the consumer a bit better than Indian laws too. Okay, வாட்ஸ்அப்புக்கு இப்ப பிரச்சனை. someone was
ஏதோ ரைட் people are being taxed based on their WhatsApp chats and Instagram. அதாவது அது வந்து See, you எல்லாரோடதையும் ட்ராக் collecting பண்றாங்கன்னு இல்ல, tax is fine. அதாவது எல்லாரோடதையும் ட்ராக் பண்றாங்கன்னு அங்க சொல்லல. what they said is a specific personோட இதுக்கு சுப்பினா பண்ணி வாங்கி இப்ப நான் வந்து டாக்ஸ் லிமிட் வர்ற அளவுக்கு கூட நான் சம்பாதிக்கல, அதெல்லாம் வேற. பட் இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் earning 3 lakhs or 30 lakhs or 3 crores. You have to know உனக்கு பிரைவசி இருக்கா இல்லையாங்கிறதே உனக்கு தெரியல. I still don't get how they did that. எனக்கு தெரியல, லைக் மெட்டாவோட சப்போர்ட் இல்லாம இத பண்ண கண்டிப்பா. ஏன்னா Instagram, WhatsApp கரெக்ட்டா எல்லாமே மெட்டா ப்ராடக்ட்ஸ் தான். Instagram கூட அவங்க பப்ளிக்கா போஸ்ட் பண்ணிருக்கலாம்னு வெச்சுக்கோங்க. See, I don't have a car. நான் இப்போ ஒரு நாளைக்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இறக்கணும் அப்படின்னா I'll get a tax rate probably. But சொல்றேன்ல, பப்ளிக்கா போட்டா ஓகே. Instagram is different. But WhatsApp seriously end to end encrypted. But yeah, so அதனால I don't really எனக்கு இப்ப இதுதான் ஓப்பன்ஏஐ வந்து இந்தியன் கவர்மெண்டோட பார்ட்னர்ஷிப் வச்சா என்ன பண்ணுன்னு தெரியல. ஓப்பன்ஏஐ இந்தியான்னு சொல்லி புதுசா ஒரு அக்கவுண்ட் Instagramல கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் வந்து சாம் அல்மானை மீட் பண்ணி they have posted a photo. Fine. Okay, speaking of AI, 3 new browsers. Yeah. So அதாவது there is a new trend going on with AI which is called agentic AI. திங்ஸ் நீ பண்ண வேண்டாம். அது போட்டோம்ல, போன எபிசோட்ல தானே போட்டோம். ChatGPT ஏஜென்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ நீ என்ன பண்ணணும்னு சொன்னா நீ பேசிட்டே வந்துடுறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா the AI agent will allegedly do things for us அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். ஓகேவா? அதை ப்ரௌசரில் கொண்டு வர்றதுக்காக ஏஐ ப்ரௌசர்ஸாக வந்து 3 ப்ரௌசர்ஸ் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட் இந்த சேம் வீக் இல்லையா? கரெக்டாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌசர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஆர்க் ப்ரௌசர் அப்படின்னு ஆல்ரெடி பேசியிருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆர்க் ப்ரௌசர் ஒன்று இருக்கும். அந்த கம்பெனி வந்து டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஆர்க்கோடது எல்லாமே வந்து லுக்ஸ் அமேசிங். ஆப்பிள் ஈகோசிஸ்டம் தான் ஆர்க் வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணும். அந்த ப்ரௌசர் கம்பெனி ப்ரிஃபர்ஸ் ஆப்பிள் ஈகோசிஸ்டம். இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம், ப்ரௌசர் லுக்ஸ் ஆசம். சைடில் வந்து ஒரு இப்போ நீங்கள் கர்சர் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ கர்சர் பற்றி இன்னொரு நாள் வேணா பேசுவோம். யூஸ் பண்ணுவீங்கன்னா சைடில் கோபைலட் வரும் இல்லையா? அதே தான், அவ்வளோதான். கோபைலட் பட்டன் பண்ணா சைடில் கோபைலட் இந்த மாதிரி வரும்ல? வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பட் ஒரு கிளீனர் அண்ட் மோர் எலிகன்ட் லுக்ல வந்து இருக்குது. இது வந்து பேசிக்கா அந்த டிஸ்பிளேல இருக்கிறத இது பார்த்து அது ரிலேட்டடா நீங்க क्वेश्चंस கேட்டீங்கன்னா அந்த டிஸ்பிளேல இருக்க HTML CSS whatever அந்த கோட வச்சு இல்ல பெருசா ஏஜென்டிக் அப்படினு சொல்ல முடியாது. அது ஒண்ணா வரல. ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், we have Opera Neon and Comet. Perplexity ஓட Comet. ஓகேவா? சோ Opera உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். Perplexity தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். It seems like it's a very famous company. Yeah, Perplexity தெரிஞ்சிருக்கும். Yeah, okay. So அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ஸோ முதல்ல வந்து Opera Neon இது ரெண்டுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வந்து இருக்க முடியும். நான் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டுருக்கேன், ஜாயின் பண்ணிருக்கேன். டியா வந்து ஆர்க் யூசரா இருந்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஆப்பிளுக்கு மட்டும். ஆமா, M1 மேக்குக்கு மட்டும். M1 ஆர் அதுக்கு அபவ் இருக்க லேப்டாப்ஸ் மட்டும் தான். முன்னாடி இருக்க லேப்டாப்ஸ்க்கும் கூட இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு. அது இதுக்கப்புறம் போறப்ப கிட்டத்தட்ட இன்டெல் லேப்டாப்ஸோட இன்னைக்கு கம்மியான. சரி, ஓகே. ஸோ கமிங் பேக், நியான் அண்ட் இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தே ஹேவ் ரீடிசைன் அண்ட் தாட் ஓவர் ஃபார் ஏஐ அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ பர்ப்ளெக்சிட்டியில் ஆப்வியஸ்லி இது ரெண்டுலேயுமே வந்து ப்ரௌசரில் கண்டென்ட்ஸ் என்ன இருக்கோ சம்மரைஸ் பண்ணு, ஒரு யூடியூப் வீடியோ வச்சு இதில் எல்லாம் பேசியிருக்கான்னு சொல்லி இது எல்லாமே ஆப்வியஸ்லி முடியும். பட் அது போக காமெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து லிங்க்டின்ல வந்து ஏதாவது ஒரு 5 பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்கள கோ த்ரூ பண்ணி இதில் யாரெல்லாம் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து சிமிலராக இருக்காங்களோ அவங்களாம் அக்செப்ட் பண்ணு அந்த மாதிரி சொன்னால் அதுவே போயிட்டு பண்ணுற மாதிரியோ, இல்லை கூகுள் மேப்ஸில் வந்து தேவ் ஓப்பன் கூகுள் மேப்ஸ் வெப்சைட் சைடில் வச்சுட்டு நான் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னையில் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மெரினா பீச்லேருந்து லெட்ஸே மகாபலிபுரம் வந்து போகிற ரவுட்டில் வந்து எல்லாம் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ரவுட் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்ஸில் அது ஒவ்வொன்றையும் வந்து மெரினா பீச்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி அந்த ஸ்டாப்பாக ஆட் பண்ண முடியும் தெரியுமா? அது இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து ஆப்வியஸ்லி வெப் சர்ச் பண்ணி அது எல்லாத்தையும் பர்ப்ளெக்சிட்டி சர்ச் இன்ஜின் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை ஒவ்வொன்றா வந்து மேப்ஸில் தானாகவே ஆட் பண்ணிட்டு வந்து உனக்கு ஒரு ரவுட் வந்து மேப்ஸில் அங்கே கிரியேட் பண்ணுது.
And it is using their own model. They have their own model as well as OpenAI models இருக்கு. இது எல்லாமே இருக்கு. You can choose the model which you want இந்த மாதிரி இருக்கும். By default they obviously go with their model. இல்ல, their model is good enough, it's fine. அதுதான். ஸோ அதுதான் இருக்கு. அண்ட் இந்த ப்ரௌசர்ல ஆப்வியஸ்லி பெர்ப்ளெக்சிட்டியோட டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் தான் வந்து ஐ மீன் பெர்ப்ளெக்சிட்டி தான் வந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வந்து இருக்கும். அந்த காமெட் அப்படிங்கிற Perplexity took off and it became so popular because of two reasons. One ex Google employee, ex OpenAI employee, yes. அப்படியா? He worked in GPT. ஓ சரி, ஓகே, சொல்லு. அண்ட் ஒன்று அவன் இந்தியன் அந்த அந்த இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தேவர் சேலஞ்சிங் கூகுள். ஆமா, லைக் அந்த சர்ச் இன்ஜின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? கூகுள் யாஹூ சர்ச் இன்ஜின் இருந்ததே எத்தனை பேர் தெரியும்? டக் கோ வேணா எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அதுவும் எவனும் யூஸ் பண்ண தள்ளி விட்டு போயிடும். இப்போ பிரேவ் சர்ச் இன்ஜின் வச்சு அதுவும் யூஸ் பண்றது இல்லை. பிங்கு இருக்குதா, எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ சர்ச் இன்ஜினாலே கூகுள் இருந்தப்ப தேவர் சேலஞ்சிங் தேம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிரும் பெர்ப்ளெக்சிட்டி கூகுள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. தே ஆர் ட்ரைங் டு பில்ட் சம்திங் ஆஃப் தேர் ஓன். ஆனால் நிறைய பேர் அந்த ரேப்பர்னு சொல்லி அதை கொஞ்சம் இது பண்ணுறாங்க தான். லைக் ஒரு ரேப்பருக்கு எதுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து நம்மளுக்கே கூட வரலாம். ஆமாம், எனக்கு பர்சனலாக இருக்கு. யா, தே மைட் ஹேவ் தேர் ஓன் ஃபவுண்டேஷனல் மாடல். அவங்க பிளான்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்கள்ட்ட இருக்கிற என்ஜினியர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி OpenAI இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மெட்டா ஹேஸ் ஹயர்ட் AI engineers from ஹையரோட போச்சுங்கிற வார்த்தை வந்து it would be more suited. ஆப்பிள்ல இருந்தும் இது பண்ணிருக்காங்க, OpenAIல இருந்து இது பண்ணிருக்காங்க. and they are giving like tens of millions per year. ஒரு someone who worked on GPT 4.1 or 4 அவங்க வந்து அதுல மேஜர் ஒர்க்ஸ் வந்து அவங்க அந்த எம்ப்ளாயி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த எம்ப்ளாயியை மெட்டாக் ஹையர் பண்ணணும். they have given $100 million அந்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. $100 million. See, Meta has a lot more cash than OpenAI. Yeah, I know, of course. And they have built ஒரு AI மாடல் பில்ட் பண்றதுக்கு எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப significant resources in compute power வேணும். கரெக்டா? They have built 2 complete server farms just for this. Meta ரொம்ப பெரிய சர்வர் ஃபார்ம்ஸ் NVIDIAல இருக்க அந்த GPUs எல்லாம் வச்சு செம பெரிய சர்வர் ஃபார்ம்ஸ் ரெண்டு வந்து வச்சிருக்காப்ல. ஓகே, அது போக யூ வாண்ட் த பெஸ்ட் டேலண்ட் இன் யூனோ ஹவுஸ். ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் எல்லாத்துலேருந்தும் பெரிய டேலண்ட் எடுத்து தே ஆல் புட் டுகெதர் இன் தி சேம் ரூம், given them unlimited resources. என்ன வேணா பண்ணு, at the end of the day you should give me the best model that you can build. சரி, இப்படி சொல்லுவோமே, I am using WhatsApp and Instagram a lot more than YouTube and Google. Yeah. And WhatsApp and Instagram already they have Meta AI. Yeah. So Meta potentially has a lot more user data than other companies. They know my Instagram post, they know what I'm thinking about, they know, they have access to my WhatsApp. So they allegedly. They have access to my WhatsApp allegedly. Yeah, whatever. So they are in a in a spot where they can leverage all these things to develop a better AI. OpenAI தாண்டி இவங்கள்ட்ட ஃபண்டும் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. கண்டிப்பா. அண்ட் எங்க அம்மா வந்து ChatGPT யூஸ் பண்ணல, பட் she uses Meta AI. எதுக்கு? வாட்ஸ்அப்ல இருக்கல Meta AI, நான் அதுட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன கேட்டாங்க? Basically translating words and stuff. Okay. Stuff she usually used to do with Google. She told me Meta AI ல கேட்டேன். And she didn't know it was Meta AI. She told it's Meta AI. But yeah. So அதுதான் சொல்றேன், people who don't even know what AI chatbot is are using them. Translation is something we don't use much. Yeah, we don't use much. ஆனா actually வந்து நிறைய பேருக்கு வந்து அவருக்கு நிறைய இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். சீரிஸ்லாம் பார்க்குறேன், ஏதாச்சும் ஒரு வார்த்தை எனக்கு புரியல அப்படின்னா, வார்த்தை புரியலன்னு கான்டெக்ஸ்ட் வச்சு என்னன்னு வச்சுக்கிட்டு விட்டுறணும். அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த நாலேஜ் வளர்த்துக்கிறதுலாம் வந்து நம்ம பண்றது இல்லைங்கிறனால நம்மளுக்கு தேவைப்படலை. அவர் வந்து ரொம்ப நாலேஜ் வளர்த்துக்கிறாரு. ஓகே, ஸோ agentic browsers we have 3. I am on the waiting list. As soon as I get I will probably Chrome இது சீக்கிரம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். because Microsoft வந்து Edgeல ரொம்ப like 1 year ago or 1.5 years ago, like right when they partnered actually with, there are things that happens in the background that only developers will get to know about in Chrome, but not as something like that. There are summarization models
அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி பண்ண முடியும் தெரியுமா? ம். இந்த மாதிரி ஒரு பேசிக் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் நீ மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமா, யாரு? டிரான்ஸ்லேஷன், சம்மரைசேஷன், இது எல்லாமே வந்து லோக்கலாக ப்ரௌசரில் பண்ணுறதுக்கான ஆக்சஸை ஏபிஐயாக வச்சு கன்சியூமர்ஸ் கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் க்ரோம் யூஸ் பண்ணுறாங்களோ ஓ. அந்த க்ரோம் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதி இஃப் யூ ரன் இட் ஆன் க்ரோம் ஆர் க்ரோமியம் பேஸ்ட் ஸ்டஃப் வில் பி ஏபிள் டு யூஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சில ஏபிஎஸ் பில்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு பேசிக் ஏஐ இஸ் பில்ட் இன் டு க்ரோம்ங்கிற மாதிரி வருது. See, many companies are using it or not, websites இல்ல what I personally feel is Google is trying to integrate Gemini into every single the suite product of theirs. Gmail, Sheet, Google Workspace kulla full yeah, but I want them to integrate into their browser, which is their biggest. They don't get money out of Chrome other than ads. And I feel like Google right now is valuing money a lot more than data. They used to value data more than money. Photos, infinite photos கொடுத்தானுங்க. They have a pretty good model now. Yeah, so they don't data தேவையில்லைன்னு சொல்லிட்டு காசுக்காக மாறுற மாதிரி தெரியுது. But they will fall behind if they don't do such things. People will move to a different browser. It's really hard. I installed, yeah, I have it pinned on my dock. But I go back to Chrome again and again. எனக்கு தெரியல என்ன ஏரியாவே அங்கே தான் போகுது. பட் I'll feel at one point இதில் நான் தேடி பார்க்கணும், இந்த வெப்சைட்டில் என்னால் தேட முடியாதுன்னு தோன்றப்ப right now what I'm doing is I'm copying the link, I'm giving it to Gemini or GPT and ask it to இதுலேருந்து இது பண்ணி சொல்லுன்னு. பட் yeah, might come in handy. நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, காமெட் ஆர் நியான் மாதிரி உள்ளது ஏஜென்டிக்காக அதுவே பண்ண முடியும்னு வருதுன்னு வச்சுக்கோ, that will be a easier move for you. உனக்கு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஏஜென்டிக்கா இருக்குது வரலங்கிறது தான் பிரச்சனை. அதான் once you get and it that, should be free. I'm not going to pay for any service anytime soon. பெர்ப்ளெக்சிட்டி கிரியேட் பண்ற காமெட் அப்படிங்கிறது ஃப்ரீ பிளான் வச்சிருக்க எல்லா பெர்ப்ளெக்சிட்டி யூசர்ஸ்க்கும் அதுக்கு ஆக்சஸ் இருக்கும் once it is released across the hall. ஆனா ஏஜென்டிக் ஃபீச்சர்ஸும் ஃப்ரீயா இருக்குமா? ஆனா லிமிட்டடா. என்ன ரைட் நோ நோ ஏஜென்டிக் is free. What I am thinking is அந்த பேசிக் சம்மரைசேஷன் மாதிரி அந்த பேஜ்ல இருக்குது, அந்த மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீ யூசர்ஸ்க்கும் they'll be able to use it, பட் நிறைய இது லிமிட்டடா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஏர்டெல் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வந்து I think Instagram ஃபுல்லா எல்லாமே அது இருக்கு இல்லையா? ஸோ ஐ ட்ரைட் தட் அண்ட் ஐ ஹேவ் இட். ஸோ அதனால அதை வச்சு தான் நான் காமெட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பெர்ப்ளெக்சிட்டி there is a max plan, it's like $200 a month. அது வந்து ஓப்பன் ஐயோட பெஸ்ட் மாடல்ஸ் வந்து எல்லா மாடல்ஸும் இங்கே ஆக்சஸ் கிடைக்கும். I get that, it's a wrapper, I get that. ஸோ அதனால $200 a month வந்து அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கான். அந்த பிளான் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாவே இந்த வெயிட்டிங் லிஸ்டே கிடையாது, டைரக்டா உங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பட் சொல்ல வர்றது அந்த மாதிரி நம்ம வந்து கிடைச்சது அப்படின்னா அப்போ வந்து த பிளான் இட் செல்ஃப் ஃபீல்ஸ் லைக் ப்ரௌசர் வருது, ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறான், யூஸ் பண்ணி பழகிரும். அண்ட் தென் ஆஃப்டர் இயர் வென் இட் கோஸ் பேக் அட்லீஸ்ட் இப்போ 1,00,000 பேர் இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் 1000 பேராவது ப்ரோ பிளான் போட மாட்டாங்களா? ஆர் ஒரு 10,000 பேராவது ப்ரோ பிளான் போட மாட்டாங்களா டு கண்டினியூ வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆல்ரெடி ஹேட்? பட் இட் இஸ் இந்தியா we are speaking about. Yeah, I get it. And முன்ன மாதிரி இல்ல ராசு. Yeah, I know people have changed. People are paying for YouTube Premium. YouTube Premiumல இருந்து எல்லாத்துக்குமே people have started to pay. OTT வந்ததுல இருந்து எல்லாருக்கும் அது பழகிடுச்சு. Prime subscriptionங்கிறது is something we have got used to as well. ஆனா what I'm thinking is I need like one subscription to rule them all. எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரே இதுல ஒரே இதா போட்டு முடிச்சா பெட்டர். அந்த உனக்கு வேணுங்கிற விஷயங்கள்னு நீ சொல்ற இல்லையா, அந்த இல்ல ரைட் நவ இட்ஸ் பெட்டர் தட் you know something like Jio Fiber or Airtel Extreme is coming up with such a thing where இந்த ஒரு பிளான்ல you will have access to everything. That's Netflix. Better. Except Netflix, because Netflix is not really an Indian thing. பட் அதுவும் இருந்தா பெட்டர். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிற பிளான் இருக்கு, பட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி எக்ஸ்பென்சிவ்ங்கிற மாதிரி போகுது. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தான் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அது வருஷம் அதுக்கப்புறம் இருக்காதுல்ல. இது ஒரிஜினல் பிரைம் கிடையாது, பிரைம் லைட் தான். பிரைம் லைட்டும் ஒரு வருஷம் தானா தெரியல, பாரு எனக்கு தெரியல. ஒரு வருஷம் நான் வேஸ்ட்ல. அப்புறம் பிரைம்ல கொஞ்சம் பேர் பிரைம்ல கொஞ்சம் இது வருது, நான் ஆக்சுவலி பே பண்ண முடியாது. பிரைம்ல ஆட்ஸ் நிறைய வர நிறைய காசு எக்ஸாக்ட்டா அது டிவி மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான், நாட் கம்ப்ளீட்லி. see ads are fine, okay, ads help them. ஆனா
இட்ஸ் a paid service. அதுதான் எனக்கு ரொம்ப இருக்கு. It's a paid service. I am watching the ad on a paid service. அதுதான். If it's free and it has ads, I understand because they have to ரன்னிங் காஸ்ட்டே நிறைய ஆகுது. ஒரு 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 வெப்சைட் அதில் 4 பேஜ் வச்சுக்கிட்டு அதுக்கு எங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் வருது, அந்த டொமைனுக்கு அவ்வளோ பே பண்ணுறோங்கிறப்ப such a thing they have to pay lots and lots of money. அது எனக்கு புரியுது. பட் பெய்டுக்கு ஆட் போடுறது அதாவது வாட் ஐ ஃபீல் லைக் இஸ் earlier அவன் AWSல இருந்து வர காசை ஃபுல்லா அமேசான்ல போய் ரைட் நவ இட் ஃபீல் Amazon wants to make profit right now. ஆமா, ஏன்னா ஃபார் அ வெரி லாங் டைம் ஒரு 3 decades கிட்டத்தட்ட ஆக போதா 1995ல ஏதோ ஐபிஓ வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 decades. 2005 2015 2025 கிட்டத்தட்ட 3 decades ஆக போகுது. 3 decades-ஆ அவங்க ரொம்ப வருஷமாவே காசு நிறைய உள்ள போட்டு லாசஸ்ல தான் கம்பெனி மார்க்கெட் அக்வயர் பண்ணிட்டாங்க. இப்போ AWS எவ்வளவு பெரிய மார்க்கெட், லைக் GCP and Azure are trying, but இல்ல they are clearly the leader in cloud space. ஸோ அந்த மாதிரி they have done a lot. அதுல இருந்து வர்ற ஃபுல் காசை எடுத்து அமேசான்ல வந்து மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி பிரைமியும் வந்து நீ யோசிச்சு பார்த்தனா 1500 நீ ஒரு வருஷத்துக்கு பே பண்ற. you get access to a lot of things. 300 ஒரு மாசத்துக்கு. அதுவும் that is இட்ஸ் கேப்ட்ல. உனக்கு வந்து 1500 ரூபாய்க்கு இவ்ளோ 6 டிவைசஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸோட அந்த ஹையர் எண்ட் வந்து 149 க்கு ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் மொபைல் ஒன்லி 480p or something like that. It's awful. அது கன்சிடர் பண்ணாத. 200ங்கிறது தான் மினிமம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெச்சுக்கோ. லேப்டாப்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்க. Yeah, 199 is what you are paying. அதுதான் 199 is what you are paying. சோ அப்படி வச்சோம் அப்படினா நீ 199 வச்சு into 12 போட்டாலே உனக்கு வந்து 2400 வரும். இருக்கலே மினிமம் பிளான் மேக்ஸிமம் 2 பேர் தான் பார்க்க முடியும். அந்த இதுக்கு ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் பார்க்க முடியும். and only video இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஆனா அங்க பிரைம் கிடைக்கும், பிரைம் மியூசிக் கிடைக்கும், which no people is Amazon மியூசிக் யாரும் யூஸ் பண்றது இல்ல. பட் அதோட சேர்த்து பிரைம் வீடியோ கிடைக்கும். நீ பிரைம் வீடியோ அண்ட் பிரைம் ஷாப்பிங் மட்டும் யூஸ் பண்ண அப்படின்னு அசியூம் பண்ணாலே ஸ்டில் they offer a lot for lot less moneyங்கிற மாதிரி இருக்கு. so they have to do something. அதனால ஆட் ஃபைன், தட்ஸ் ஃபைன். ஆப்பிள் இல்லனா அவங்க பிரைஸ் கூட்டணும்ங்கற மாதிரி ஆகும். ஏன்னா இப்போ அதனால தான் இன்னொரு ஒரு செக்மெண்ட் வச்சு நீ அத கொடுத்த அப்படினா உனக்கு ஆட்ஸ் வராதுன்னு வைக்கிறான். Hotstar is doing the same thing. Hotstar had ads. Yeah. Hotstarல வந்து ஆடோட எல்லாத்தையும் பார்க்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சீரியல் மட்டும் அந்த மாதிரி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் டிவியோட ஸ்டஃப் ஆடோட நீ பார்த்துக்கலாம். நீ வந்து எதெல்லாம் டிஸ்னில இருந்து வருதோ மத்த மாதிரி அவனுங்க காசு கொடுத்து வாங்குனது பார்ட்னர்ஷிப்ஸ்ல இருந்து வர்றது எல்லாம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரோ. எனிவே ஸ்டில் அது டிஸ்னி கண்டென்ட் அதுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்னில இருந்து வாங்கின பிரீமியம் டைட்டில்ஸ் எல்லாமே வந்து நீ காசு கொடுத்தா தான் பார்க்க முடியும். ஜியோ ஹாட்ஸ்டார்னு மாறினது பெட்டர் ஐ கெஸ். அங்க இருக்கிற கண்டென்ட்டும் கொஞ்சம் இங்க வந்து ஆமா கண்டிப்பா. நான் ஆக்சுவலி நிறைய பார்த்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல நீ வரதுக்கு முன்னாடி. இப்போ ப்ளூ பிளட்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் அதுல தான் ஓடும். சம்வேர் டவுன் தி லைன் இன்னொரு சீரிஸ் எபிசோட் பண்ணலாம். ஃபைன். இப்போ வந்து ஜான் ப்ராசர்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா? ஆப்பிள் லீக்ஸ் போடுவாரு. ஆப்பிள் இஸ் சூயிங் ஹிம். ஓகே. ஃபார் லீக்கிங் iOS 26. அவன் உள்ள வேலை பார்க்கறானா? நோ. தென் அதாவது இவர் தெரிஞ்ச வேற ஒருத்தர் மூலமா ஆப்பிள்ல வேலை பார்க்குற ஒருத்தரோட ஃபோனை வீடியோ காலில் காமிச்சு அதை யூஸ் பண்ணி ரெண்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதை லீக் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அண்ட் someone has anonymously mailed this to Apple. Okay. Someone who knows all these things anonymously they sent a mail and Apple is suing. See, Apple press சூ பண்ணுது. லீக்கா இருந்தாலும் ஏதோ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்கற மாதிரி தானே. ஸோ yeah, this is what they are doing. They have all the money for millions of dollars. இப்போ நடக்கிறதா பாப்போம் என்ன ஆகுது. எனக்கு வந்து அவர் இல்லாதப்ப அவர் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பிரேக் இன் பண்ணி அந்த போனை லைக் iOS டீம்ல ஒர்க் பண்ண டெவலப்பரோட அபார்ட்மெண்ட்ல போய் someone got hold of their phone and showed it in video call to John Prosser. And he screen grabbed it and sent it to a designer or something, made marks about it and then அதை லீக் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதானே அவர் வேணும் தானே இப்படி போய் பண்ணிருக்காங்க. someone stole it and did it. ஆமா yeah, that is fine. yeah but அதாவது இப்ப ப்ரிவ்யூ இருக்கு, அந்த ப்ரிவ்யூல இருக்கிற ஏதாவது ஒண்ண வந்து
உள்ளுக்குள்ள பிஹைண்ட் தி சீன்ஸ் தட் இஸ் இருக்கிறது நாட் லீக்ஸ். அவங்க வந்து அது வந்து டிகிங் த்ரூ த கோட் அண்ட் லாட் ஆஃப் பீப்பிள் ஃபைண்ட் a lot of things like that. ஸோ அதுல புது ஃபோனுக்கு ஏதாச்சும் ஒரு கோட் கோட் நேம் நம்பரோ ஏதோ இருக்கும், ஒன்று அந்த இருந்திருக்கலாம். மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கும்ல. நிறைய ஸோ பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். இது அதனால வந்து கொஞ்சம் இல்லீகல் ஸ்டஃப் தான். அதனால ஐ வுடன்ட் ப்ளேம் ஆப்பிள் ஃபார் டூயிங் இட். யா இன்னொன்று வந்து ஆப்பிள், ஸ்பீக்கிங் ஆஃப் ஆப்பிள், supposedly a cheaper MacBook is coming with A18 Pro. So A18 Pro is the flagship smartphone processor right now. It supports Apple Intelligence and stuff, but it's a smartphone processor. iPads have M series processors now, but they want to create a MacBook with A18 Pro. Doesn't make sense. Yeah, நடக்குமா அது? ரூமர்ஸ் தான். ஸோ ரூமர்ஸ் தான். பட் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, you remember the 12-inch MacBook? ஆமா. that was before MacBook Air ரீடிசைன் பண்றதுக்கு முன்னாடி. ஆமா. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பழைய அலுமினியம் யூனிமாடி MacBook கிரே கலர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற புது MacBook Air டிசைன் வந்து கிடையாது. இப்போ இருக்கிற புதுசா அந்த M series லான்ச் ஆகறப்ப இருந்த 2018 MacBook Air கிடையாது. அதுக்கு முன்னாடி தான் வந்து 2016ல லான்ச் பண்ணாங்க. வெட் ஷேப் நம்ம அந்த இது புதுசும் வெட் ஷேப்ல தான் இருந்துச்சு. M2ல தான் வந்து நார்மலா ஸ்லாபா மாத்துறாங்க. ஸோ 2016ல லான்ச் ஆச்சு 12-inch MacBook. 12 inch தான் இருக்கும், குட்டியா இருக்கும். Atom processor. Intel Atom processor. They had i5 also. ஒரு வேரியன்ட்ல M5 like M series sorry, Atom இல்ல, sorry, M series. It didn't have a fan. It was like a toaster. ரொம்ப மோசமாச்சு. ஆனா the display was a retina display, 12 inch சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க that time. And it had only one USB-C port. அப்பதான் வந்து ரோஸ் கோல்ட் லேப்டாப்பும் வந்துச்சு. ரோஸ் கோல்ட் லேப்டாப், yes. So yeah, it was adorable. அதையும் இதையும் கம்பேர் பண்றியா? அந்த மாதிரியான ஒரு ஷெல்ல லைக் ஒரு ஸ்மாலரான ஒரு இதுல வந்து இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஓகே, சோ வாட் இஸ் தி பிரைஸ் ரேஞ்ச்? $650. 650. அப்ப கன்வர்ட் M1 MacBook Air இருக்குல்ல, the wedge shaped M1 MacBook Air with the notch இல்லாம 6-inch display, அது வந்து selling for $650 in Walmart right now. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இதை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, which might make sense. பார்ட்ஸ் பின்ன ரீசைக்கிள் பண்றது ஆப்பிளுக்கு யூஸ் ஆல்ரெடி பழக்கின ஒரு விஷயம் தான். and they cannot keep selling M1 ல. M1 is really old. so அவங்க வந்து அஃபிஷியல் சேனல்ஸ்ல M1 செல் பண்ண முடியாது. ஆமா, அதனால இந்த மாதிரி ஒரு வேற சிப் வச்சு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. we'll see how it goes. ஆனா அது A18 it's a good chip. It's a good chip அது for people. ஆனா again 8 gigs RAM வந்துருமா? no I don't think 8 gigs RAM. ஏனா போன்ல 8 gigs தான உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வரும். maybe ப்ரோல 12 gigs இல்ல அதுவும் 8 தானா? 12 இருக்கும். இப்போ வந்து 16ல வந்து 8, அதுல வந்து ப்ரோல வந்து கொஞ்சம் 12 ன்னு வரும். பாப்போம். 18 Pro chipல 12 மட்டும் தான் இருக்கு இப்ப. ஓகே, still you get a this is not aimed at people. 8GB அவன் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தான், பட் they changed it. இப்போ மாத்திட்டாங்க. பட் this is not aimed at people who are going to edit videos on it. இல்ல அது புரியுது. This is for people like basically business people who are traveling on a plane, who want a smaller laptop. அந்த ஏர்ப்ளேன் டெஸ்க்ல வச்சு ஒர்க் பண்றதுக்கோ லேப்ல வச்சு ஒர்க் பண்றதுக்கோ குட்டியா இருந்தா பெட்டரா இருக்கும் டிராவலுக்காக. ஏன்னா that was like really அதுதான் என்னதான் சொன்னாலும் 2 pounds தான் இருக்கும் அப்படி. there are gonna be students who are gonna buy this. ஆமா, it will be good for students. ஏன் இந்த $650க்கு நீ நல்ல விண்டோஸ் லேப்டாப் இருந்தா எத்தனை வாங்கிர முடியும் சொல்ல? $650 கிட்டத்தட்ட 3000. you will definitely able to buy a i5 laptop. This will be powerful than an i5. Don't you think so? இல்ல அது ஓகே. பாப்போம். என்ன பார்க்க வந்தேன் நான்? 2 pounds. 2 pounds in kg. What is 2 pounds in kg? Because அந்த பழைய இது வந்து under 2 pounds ன்னு சொன்னாங்க. That's like 0.9 kilograms. 1 கிலோகிராமோட அப்ப கம்மியா? 0.9. புரியுது. So it's like really lightweight. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2015 வாங்குற வந்து 1.35 kg கிட்ட இருந்துச்சு. This is a bit more heavier than that. அது அதுக்கப்புறம் எல்லாமே இது எதுவுமே ஹெவின்னு ஃபீல் ஆகாது, பட் டென்ஸ். பட் அது அப்போ எவ்வளோ லைட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு. ஸோ டிராவலிங்க்கு மேபி பீப்புள் மைட் வாண்ட் இட். இல்ல பிசினஸ் பீப்புள் who just want it for basic spreadsheets, web browsing. அவங்க எல்லாருக்குமே it should be perfect. And now that Apple chips can run without a fan chill. The laptop that we are using right now, which we are using to render hour-long videos, doesn't have a fan. ஆமா. So அது வந்து ஒரு perfect candidate. கண்டிப்பா. Like their design team was ahead of their engineering team அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல அது கரெக்ட். That was Johnny Ive. Now Johnny Ive is no longer in Apple. But
யா பட் ஸ்டில் அது மேக்புக்கோட இமேஜை சீப்பர்னு ஆக்குதுங்கிற ஆக்குமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. they might also do something else. என்ன? They might bring it at like $900. Right now it's $999. இது $899க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் இன் தட் கேஸ் மேக்புக் ஏர் இப்போ என்ன 4 வச்சு M4 அது என்ன ரூபாய்க்கு செல் ஆகுது? 1299 அது 1199 1199. ஸோ $1200க்கு செல் ஆகுது. $1200. ஸோ இது வந்து ஒரு $900 தான், $300 டிஃபரன்ஸ் இருக்கும். $1200க்கு தான் நினைக்கிறேன். ஆனா நீ M4ல தான் M4ல இப்போ புது MacBook Air வருதா, அது வந்து 16 GB ரேம்ல ஓடுதா. M3 வந்து $999. M3 இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க $999 $1000க்கு. இது $1200க்கு செல் ஆகுது. ஓகே. ஸோ இது அதை விட கொஞ்சம் கம்மியா $800 $900ங்கிற மாதிரி கூட வைக்கலாம் மேபி, தெரியல. பட் இஃப் தே டூ திஸ் a lot of students might be able to get this. கரெக்ட் தான். சரி. யா the last news for today is Cloudflare's new policy. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லதா இருந்துச்சு. நான் பேசணும்னு தான் இருந்தேன் நானும். ஸோ பேசிக்லி Cloudflareங்கிறது வந்து ஒரு CDN கம்பெனி. CDNனா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். பேசிக்லி உலகத்தில் நிறைய இடத்துல அவங்க வந்து சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணால் கூட இந்த வெரிஃபை ஹியூமன் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போகுங்கிற மாதிரிலாம் Cloudflare நிறைய இதுக்கு Cloudflare எடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து Cloudflare ஹோஸ்டிங்க்கு அந்த சர்வீசஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. And Cloudflare controls like over 20% of internet, which is like really really huge. And அவங்க வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் இஃப் யூ ஆர் சைனிங் அப் நியூ, நீங்கள் வந்து ஏஐ பாட்ஸை உங்கள் வெப்பேஜஸ் கிரால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாகல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நாட் அ பிக் டீல். ஆல்ரெடி இருக்கிறவங்க யாருக்கும் அது மாற போகிறது கிடையாது unless they specifically go and change it. அதாவது LLM அதாவது இதுக்கு முன்னாடி robots.txt ஒரு ஃபைல் வச்சுருப்போம். வெப்சைட்டை க்ரால் பண்ணலாமா இல்லையான்னு ரோபோட்ஸ்க்கு வந்து அந்த வெப்சைட்டை வச்சு தெரிஞ்சுக்குங்கிற மாதிரி இருக்கும். அதில் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி போட்டுருந்துச்சுன்னா ரோபோட்ஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி. அதே மாதிரி LLM.txtன்னு இப்போ ஒரு புதுசாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்டிக் ஒரு ஏஐ ஒன்று இருக்குது, அது உன் வெப்சைட்டை வந்து ஏஐ வந்து க்ரால் பண்ணுறதுக்கு நீ அதுக்கு ஒரு ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறங்கிற மாதிரி அந்த LLM.txtல இருக்கும். அண்ட் அதில் வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த ஃபைலை பண்ணக்கூடாதுன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று சொல்கிறாங்க. பட் இந்த சர்வீஸ் புதுசாக Cloudflare அனௌன்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, யூ கேன் மேக் யுவர் ஏஐ க்ராலர்ஸ் பே யூ டு க்ரால் யுவர் வெப்சைட். அதில் என்ன அப்படின்னா, Cloudflare வச்சு நீ இந்த சர்வீஸ் பண்ண அப்படின்னா, இஃப் ஏஐ க்ராலர் வாண்ட்ஸ் டு க்ரால் யுவர் வெப்சைட், தே ஹேவ் டு கிவ் பேமெண்ட் டு யூ அண்ட் தென் தேல் பி ஏபிள் அலோவ் டு க்ரால் வெப்சைட். இஃப் நாட் தேல் நாட் பி ஏபிள் டு க்ரால் யுவர் வெப்சைட். இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸும் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வர. சரி, வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் குழப்பத்தின் மறு உருவம். ஆமாம், நான் தான். நன்றி. அடுத்த மீண்டும் வருக.